நான் வருத்தத்தோடு பார்ப்பது, நான் 1961 முதலாக நான் கர்நாடகம் போனேன். அன்றைக்கு நான் பார்த்தது, சாதாரண நம்முடைய கிராமத்திலே ஒரு பிராமணர் வந்தால் வணக்கம் சாமி என்று சொல்வது நமக்கு வழக்கம். ஆனால் அந்த ஊரில் சாதாரண ஒருவன் தமிழன் வந்தால் கூட அவன் தமிழன் என்று தெரிந்தால் ஏன்றி குரு நமஸ்காரம் என்று சொல்வதை பார்த்தேன். ஆனால் அப்படியே இன்றைக்கு மாறி இருக்கிறது. பக்கத்திலே கேரளா, அங்கே அந்த காலத்தில் பாராவசன் கவர்னரா இருக்கிற போது, ஜோதியம்மாள் கவர்னரா இருக்கிற போது அடிக்கடி போவேன். அங்க இருக்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள் எனக்கு தெரியும். இன்றைக்கு அவரிடமும் மோதல். அண்டை மாநிலத்தில் இந்த மோதல் வந்திருக்கிறது. இது மாறாதா என்று இயங்குகிறேன். விஜய் என்கின்ற ஒரு இளைஞன் காரியம் எதை செய்கிறாரோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவை போலவே கேரளாவில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவை போலவே கர்நாடகத்திலும் ஆதரவு இருக்கிறது. இந்த மனிதர் வந்தால் அந்த அடிப்படையிலாவது இந்த கசப்பான அந்த உறவுகள் மாறி மீண்டும் நட்பு வராதா என்று இயங்குகிறேன். எனக்காக நான் பேசவில்லை, அடுத்த தலைமுறைக்காக பேசுகிறேன். கர்நாடகத்தில் மட்டும் 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்துடைய எல்லையின் பூரம் டீ கடை வைத்திருக்கிற, பொட்டி கடை வைத்திருக்கிற எல்லோரும் தமிழர்கள். போய் பார்த்து விட்டு பாருங்கள். நாம் இங்கிருந்து பேசுவது எங்கோ இருக்கிற தமிழர்களை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சக மனிதர்களை நேசிப்பதற்கு பெயராக மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, வேறு கலாச்சாரத்தின் பெயராலோ, நாகரிகத்தின் பெயராலோ மற்றவர்களை வெறுப்புணர்ச்சி ஆக்குவது என்பது நம்முடைய இயல்பான தமிழ் இனத்தினுடைய குணத்திற்கே விரோதமானது.